ஹே எவ்ரிவன், இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்ம கையில் இருக்கிறத வச்சு மினிமல் இன்க்ரீடியண்ட்டில் பண்ணுற மாதிரி ரெசிபி தான் இது. ஒரு குக்கர் பேனில் எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. அது கூட நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து டிரான்ஸ்லூஷன் கலர் ஆகிற வரையும் சும்மா லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் முழு சீரகம் ஆட் பண்ணியிருக்கலாம். சீரகம் அந்த எண்ணெயிலே பொரியட்டும். நான் இதில் ரெண்டாவதாக தான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படி ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் அரோமாவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது டைஸ் பண்ண 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில் நான் தோலை ரிமூவ் பண்ணிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சாட்டை கொடுங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு நறுக்கின தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியை ஜஸ்ட் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். தக்காளி வதங்கணுன்னா தேவையில்லைங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுவி வெட்டி வச்சுருக்க பாலக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. கீரையை ஃபைன் சாப் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லைங்க. கைக்கு அந்த மாதிரி கண்ணாமண்ணான்னு வெட்டி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கலாம். கலக்கும்போது ஸ்பினச் கீழே போகிற மாதிரியும் கிழங்கு மேலே வர மாதிரியும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு 2 விசில் போட்டுடலாம். விசிலும் வந்துருச்சு, ப்ரெஷரும் சப்சைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறக்கலாம். ஓகே, பாருங்கள் இப்போது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது எல்லாமே அந்த கீரையிலேருந்து உசடான தண்ணி தான். நாங்கள் எதுவும் தண்ணி அடிஷ்னல் நம்ம ஆட் பண்ணலை. ஸ்பினச்சில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தினால அவ்வளோ தண்ணியுமே ஸ்பினச் விட்டது தான். அகெயின் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் அதை கொதிக்க விடுங்க. அது கொதிச்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாதவங்க தேங்காய் அரைச்சி விழுது ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. ஸ்பினச்சோட க்ரீன் கலரை ரிட்டைன் பண்ணுறதுக்காக சுகர் ஆட் பண்ணலாம், பட் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா அதெல்லாம் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிழங்கு முழுசாக வேணும்னா ஜென்டலாக கிண்டி விடுங்க லைட்டாக. இல்லை எனக்கு கீரை க்ரீமியாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. கிழங்க கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஓகே, இப்போ இதோட வேலை முடிஞ்சு. இப்போ அடுத்தது தாளிச்சிக்கலாம். ஒரு பேனை காய வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பாதி வெங்காயம் போதும், அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுருங்க. இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரம் வேணாண்டா விதையை நீக்கிட்டு இதில் போட்டு அதையும் சேர்த்து வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைய பொரிய விட்டுக்கோங்க. இதுக்கு வேறு கடுகோ எதுவுமே தேவையில்லை. 2 நல்லா பொரியட்டும். இந்தளவு ப்ரௌன் ஆனதும் இதை கீரையில் கொட்டிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைண்டா தேவையில்லை. அவ்வளோதான், நம்ம கூட்டு ரெடி ஆச்சு. இது ஹார்ட்லி ஒரு 15 நிமிஷத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். மசாலா எதுவும் சேர்க்காததுனால இது ரொம்ப மைல்டாக நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் அடிங்க. Stay positive. God bless.